கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்ப இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைய தினத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். செய்தியின் தலைப்பு விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இம்மூன்றில் அன்பே பெரியது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நம்மை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆவியின் கனியாகிய அன்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது மென்மேலும் அவசியமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கும் போது விசுவாசம், நம்பிக்கை என்பதையும் அதோடு கூட அன்பு என்ற வார்த்தை, இந்த மூன்றிலும் அன்பே பெரியது என்று சொல்லி பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் எழுதுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் அன்பு கூற கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ ஜனமாகிய நமக்கு மிக மிக அவசியமானது ஒருவருக்கொருவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இன்று உலகத்தின் போக்கின் பிரகாரம் பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலும் அன்பு குறைவாய் காணப்படுகிறது. கடைசி காலத்தில் அன்பற்றவர்களாய் இருப்பார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று இங்கு பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒருவருக்கொருவர் நாம் அன்பு கூற வேண்டும் என்று இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடி நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். எனக்கு அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இவைகளை பார்க்கிறோம். இன்று கிறிஸ்துவ ஜீவியமாகிய ஜீவிக்கிற நமக்கு சீடர்கள் என்று பெயர் பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று இங்கே யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35 வாசிக்கிறோம். நாம் நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இது நிமித்தமாக நாம் கிறிஸ்துவை சாட்சியாக வெளியிடுகிறோம். கிறிஸ்துவின் சீடர்களாக நாம் மாறுகிறோம் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே இச்செய்தியில் நான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, அன்பே பெரிதென்று உங்கள் மத்தியிலே இச்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று உபாகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு 10 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதன் முதலாவது பார்க்கும்போது ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும்.
இரண்டாவது பார்க்கும்போது நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருந்தால் என்று பார்க்கிறோம். மூன்றாவது பார்க்கும்போது உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற அந்த தேசத்தில் நன்றாய் இருக்க வேண்டும், நீடிய நாட்களாய் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். நான்காவது பார்க்கும்போது தன் சகோதரனை பயக்கிறவன் இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கியபடினால் தன் போகும் இடம் இன்னதென்று அறியான் என்று சொல்லி வேதத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, நமக்கு பகை வேண்டாம். பகைப்பது இருளில் இருப்பதுக்கு அர்த்தம் என்றும் குருடான கண்களுக்கு ஒப்பாய் இங்கு வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் போகிற இடங்கள் எங்கு போகிறோம் என்று அறியாமல் திக்கற்றவர்களாய் தடுமாறி போகக்கூடிய சூழ்நிலையில் இன்று அநேக சகோதரர்கள் விசுவாசிகள் இருக்கிறார்கள். எனவே கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பகைக்காமல் நாம் அன்பு காட்டுவோம். 5வது பார்க்கும்போது தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் என்று சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே இங்கு நாம் பார்க்கும்போது சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்று பார்க்கிறோம். அதோடு கூட 6வதாக நாம் பார்க்கும்போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தான் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் காணும் நம்முடைய சகோதரர்கள், அவர்களிடத்தில் நாம் அன்பு கூற முடியாமல் போனால் நாம் தூரத்தில் காணாது இருக்கிற அந்த தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? எனவே இங்கே யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இதை வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, 7வதாக பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தனிப்பட்ட அதிகாரத்தையே அன்பை குறித்து ஆவியானவர் கொடுத்த செய்தியை குறிப்பிடுகிறார். அதில் சிலவற்றை நான் இங்கே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். 1வது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது இருமாப்பாகாது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 2வது பார்க்கும்போது அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது என்று பார்க்கிறோம். 3வது பார்க்கும்போது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று பார்க்கிறோம். 4வது பார்க்கும்போது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனம் வரையிலும் வாசிக்கும்போது இவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே நாம் கர்த்தருடைய கற்பனைகளின்படியே நடந்து அந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அன்பில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை எல்லாவற்றையும் நாம் கை கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று கூறி உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்பண்ணுவாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். மத்தேயுவில் வாசிக்கும் போது 19ஆம் அதிகாரம் 17-19 இவைகளை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். 9வது பார்க்கும்போது தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே,
கடைசியாக 10ஆவதாக நாம் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, தேவன் விதமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருப்போம் என்று சொல்லி இங்கு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அன்பு மிகவும் முக்கியமானது என்று பார்க்கிறோம். அன்பின் கனியாகிய ஆவியின் கனி நமக்கு தேவை. அந்த அன்பின் நிமித்தமாக நாம் இன்றைய தினத்திலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு அன்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. கடந்தவைகளை மறந்து மன்னித்து நாம் அன்பு கூறுவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.